Hello friends, welcome to Sri Maruti Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிசல்ட் வந்து என்னைக்கு வரும். ஓகேங்களா, நிறைய பேர் நம்ம டெலகிராம் குரூப்பில் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு 3-4 டேஸாக. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இண்டிவிஜுவலாகவும் மெசேஜ் பண்ணி ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நமக்கு டோட் சைட்லேருந்து டென்டேட்டிவ் ஷெடியூலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு 23/4/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவோம் ரிசல்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் ஷெடியூல். டென்டேட்டிவ் ஷெடியூல்னால் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்றது கிடையாது இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க டென்டேட்டிவ் ஷெடியூலில் என்ன டேட்லாம் கொடுத்துருந்தாங்களோ, எக்ஸாம் ப்ளஸ் கரெக்ஷன் இது மாதிரியான என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருந்தாங்களோ அதே டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸும் நடந்து கரெக்ஷனும் அதே மாதிரி கரெக்டாக முடிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தான் 23 இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வருமானு கேட்டிங்கன்னா 90% இன்றைக்கி ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து ரிசல்ட் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் எலெக்ஷன் நடந்தது. ஓகேங்களா, ஸோ எலெக்ஷனால் ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. அது டோட்டில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது தான், ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனதாக சொல்லியிருக்காங்க. பட் அவங்க எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி தான் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படி வந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மெசேஜாக நம்ம குரூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, எப்படி வந்து ரிசல்ட் பார்க்கணும் அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து நான் தந்துடுவேன். அடுத்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இல்லைனா என்ன பண்ணணும், பாசிட்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும், இது பற்றின இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரிசல்ட் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறீங்க. பட் அது பர்ஃபெக்டாக இருக்கா, அது வந்து கரெக்டான விஷயமா அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குரூப்பாக வந்து இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், அந்த 100% ட்ரூ அப்படின்னா குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா ஷேர் பண்ண வேணாம். ஓகேங்களா, அப்படி டவுட்டாக இருக்குது இன்ஃபர்மேஷன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் குரூப்பில் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் தயவுசெய்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணாதீங்க. 100% ட்ரூவாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும், கரெக்டான இன்ஃபர்மேஷனை மட்டும் குரூப்பில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சிஓஏ கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடந்த 3-4 வருஷமாக வந்து சிஓஏ ஆன்லைன் கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். நம்ம அகாடமியில் நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க ஆன்லைனில். ஸோ இந்த தடவை புதுசாக வந்து நியூவாக ஒரு மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா ரெக்கார்டட் கிளாஸ். உங்களுக்கு தினமும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்க வீடியோ வந்து சென்ட் பண்ணுவோம். அது நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போ படித்து நீங்கள் அன்றைக்கான டெஸ்ட் வந்து எழுதி அனுப்பிச்சா போதும். டவுட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, அடுத்து ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. டேரெக்டாக லைவில் தான் நான் படிப்பேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, லைவ் கிளாஸஸும். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 1600 ஒன்லி. ஓகேங்களா, ஸோ விருப்பம் இருக்குது அப்படின்னா ரிசல்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் லிமிடெட் சீட் மட்டும் தான் இந்த லைவ் கிளாஸ்க்கு. ரெக்கார்டட் கிளாஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் லைவ் கிளாஸ் வேணும் அப்படின்னா லிமிடெட் சீட் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா, 30 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் அட்மிஷன் வந்து போடலாம் இருக்கும் இந்த தடவை. ஸோ அதை பார்த்துக்கோங்க. வேறு எதனா இன்ஃபர்மேஷன் என்ன குரூப்பில் கேளுங்க, இல்லைனா எனக்கு இண்டிவிஜுவலாகவே வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.